வெல்கம் டு ஜோஸ் மேக்ஸ் கேலரி. இப்போ நம்ம 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.6ல இருக்கக்கூடிய சம் நம்பர் 2 எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இஃப் x ஈக்குவல் டு -2 இஸ் ஒன் ஆஃப் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 17x ஈக்குவல் டு 22. ஸோ இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனுக்கு x ஈக்குவல் டு -2 அப்படின்றது ஒரு ரூட் வேல்யூ. ஸோ இதை இங்கே காப்பி பண்ணும்போது டெஃபினட்டாக இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறிடும், ஜீரோவாக சேஞ்ச் ஆகிடும். தென் ஃபைண்ட் த அதர் ரூட். அதர் ரூட் அப்படின்னு சொன்னால் நமக்கு எத்தனை ரூட் இருக்கும், இன்னும் இங்கே எக்ஸோட பவரில் 3 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஸோ ஹையஸ்ட் பவர் 3 இருக்கிறதுனால டெஃபினட்டாக இந்த ஈக்குவேஷனுக்கு 3 ரூட்ஸ் இருக்கும். ஒரு ரூட் வேல்யூ கொடுத்தாச்சு, நம்ம இன்னும் ஃபைண்ட் பண்ண வேண்டியது 2 ரூட்ஸ். ஸோ நான் அந்த கிவன் கொஸ்டினை இந்த பிளேஸில் காப்பி பண்ணிக்கிறேன். x cube minus x square minus 17x equal to 22. 22 அப்படியே left hand side கொண்டு வந்தா x cube minus x square minus 17x minus 22 equal to 0 சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா இங்கே ப்ளஸில் இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ் சைன் போட்டுக்கலாம். இப்போ எது ரூட்னு சொல்லியிருக்காங்க, x equal to -2 is a root. இதை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய வே இருந்தாலும் எப்பவுமே சிந்தடிக் டிவிஷனே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிந்தடிக் டிவிஷன் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும். எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் 1, சிந்தடிக் டிவிஷன் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இது டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கான்னு செக் பண்ணணும். 3, 2, 1 கான்ஸ்டன்ட் 0 இல்லையா. ஸோ இது 1 கோஎஃபிஷியன்ட், எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் இஸ் -1, எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் இஸ் -17, தென் லாஸ்ட் நம்பர் இஸ் -22. இப்போ இந்த பிளேஸில் இங்கே 0 காப்பி பண்ணிக்கலாம், நம்மளோட ரூட் வேல்யூவை இந்த பிளேஸில் காப்பி பண்ணிக்கணும். ஸோ 1 + 0 1, 1 into -2 -2. ஸோ -2 -1 -3 ஆன்சர் கிடைக்கும். ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஆட் பண்ணும்போது சேம் சைனாக இருக்கிறதுனால மைனஸ் சைன் அப்படியே நாங்கள் காப்பி பண்ணியிருக்கேன். தென் 2 3s are 6, மைனஸ் இன்ட்டு மைனஸ் +6 ஆன்சர் இருக்கும். ஸோ -17லேருந்து 6 சப்ராக்ட் பண்ணிக்கலாம். பிகர் நம்பர் சைன் மைனஸ், 17 - 6 is 11. Then 2 11s are 22. Again minus into minus plus. That way our answer is 0. இங்கே 0 வந்தால் தான் நம்ம எழுதின வேல்யூ கரெக்ட் அப்படின்னு சொல்லி மீனிங். அவங்க ரூட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, டெஃபினட்டாக இங்கே 0 தான் வரணும். ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணதுக்கப்புறம் கிடச்சிருக்கிற இந்த வேல்யூஸ்க்கு நம்ம ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா இது -11, இங்கே -3, இங்கே 1. ஸோ இது கான்ஸ்டன்ட் டேர்ம், அடுத்து எக்ஸ் டேர்ம், 1x ஸ்கொயர் டேர்ம். ஸோ இந்த மாதிரி ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். திஸ் ஒன் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நமக்கு இங்கே பவரில் 2 இருக்கிறதுனால 2 சொல்யூஷன் கிடைக்கும். அதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய 2 சொல்யூஷன்ஸ். இதில் மல்டிபிள் பண்ணால் -11 ஆட் பண்ணும்போது 3 அப்படின்னு போட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது, ரொம்ப ஈஸியாக ஆன்சர் சால்வ் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன வே யூஸ் பண்ணிக்கலாம்னா ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்முலாவே அப்படின்னு சொன்னால் ஃபார்முலா இஸ் -b plus or minus root b square minus 4ac divided by 2a. இதான் நம்மளோட ஃபார்முலா. இதில் ஏபிசினா என்ன, நம்ம இதில் குவாட்ரடிக் ஃபார்முலா ஈக்குவல் பண்ணி பார்க்கலாம். ax ஸ்கொயர் bx plus c ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளோட a பிளேஸில் இங்கே என்ன இருக்குது 1, b பிளேஸில் -3 அண்ட் c பிளேஸில் -1 -11. இந்த சைனோட சேர்த்து நம்ம என்ன பண்ணணும், காப்பி பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இங்கே காப்பி பண்ண போகிறேன். -b பிளேஸில் என்ன எழுதிக்கலாம், b வேல்யூ இஸ் -3 இல்லையா. ஸோ இதில் -3 வரணும். அப்போ மைனஸ் மைனஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். இது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b பிளேஸில் -3 raised to power 2 -4, a பிளேஸில் 1 ஆன்சர் இருக்கும், c பிளேஸில் -11. ஓகே, டிவைடட் பை 2a, a பிளேஸில் 1. இப்போ இன்னும் இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். மைனஸ் மைனஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ +3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப், இது 3 ஸ்கொயர்னா 3 3s are 9. நெகட்டிவ் பவரில் என்ன இருக்குது, ஈவன் நம்பர், மைனஸ் பவர் ஈவன் நம்பர் இருந்ததுன்னா மைனஸ் கேன்சல் ஆகிடும். தென் இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். 4 1s are 4, 4 11s are 44 டிவைடட் பை 2 1s are 2. ஸோ இதை இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது ரூட் உள்ள இருக்கிற 2 வேல்யூஸும் ஆட் பண்ணிக்கலாம். 44 + 9 49, 53. ஓகேவா, ரூட் 53 ஆன்சராக இருக்குது. டிவைடட் பை 2, எதையுமே நம்ம காமனாக எடுக்க முடியாது. ஸோ நம்ம இதுதான் நமக்கு கிடைக்க வேண்டிய 2 ரூட்ஸ். எப்படி 2 ரூட்ஸ்,
ஏன்னா 3 plus root 53 by 2 ஒரு ரூட்டாக இருக்கும், 3 minus root 53 by 2 another ரூட்டாக இருக்கும். ஸோ required roots are, இதில் எழுதிக்கலாம், required roots are 3 plus root 53 divided by 2 and 3 minus root 53 divided by 2. That's all.